ஆனை முகம் ஒரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறு கண்ணும் பானை போல் பெருவயிரும் பாங்கான போனோள் அழகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா என் நாவில் வந்துதிப்பாய் கணபதியே
வெள்ளையுடுத்தி வெள்ளை பனி போண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பாள் அன்னை வெள்ளை. வெள்ளை அரியாசனத்தில் இந்த அரசனோடு எங்களை சரியாசனத்தில் அமர வைத்ததாயே. குமரகுருபரனை வெற்றி வேளா ஐயா கொண்டல்லந்த மாழ்மருகா அமரர் சிறைகள் எல்லாம் அறுத்த பாடா அந்த ஆறுபடை வேல் மோருகா அந்த அஞ்சனையா தேவி பாடா அந்த அஞ்சனையா தேவி பாடா சுவாமி அனுமந்தனே வரவு வேண்டும். விளையாட வேணும் ஐயா எண்டாய கலை மகனே எண்டாய கலை மகனே என் கதைக்கு வந்து அருள் புரிவா. எண்டாய கலை மகளே எண்டாய கலை மகளே என் கதைக்கு வந்து அருள் புரிவா. வாழ்வதற்கே உம்மருளை காத்திடணும் எங்களைய நாராயணா எங்களைய நாராயணா எங்களை காத்திடுவீர் உம்மருளா எங்களைய நாராயணா எங்களைய நாராயணா காத்திடுவீர் உம்மருளா. சொல்லுக்கு சொல் அறுத்தம் சொல்லும் அந்த சோதிக்கிளி வாய் திறந்து சில பிள்ளையார் உள்ளம் நகரில் வாழும் இந்த அகிலமெல்லாம் கேதி பெற்று அண்ணாவி அரிகரன் புலவர் பாதம் அண்ணாவி அரிகரன் புலவர் பாதம் அகிலமெல்லாம் கேதி பெற்று கேதி பெற்று அரியர் புலவர் பாதம் புலவர் பாதம் செந்தாழ பூச்சோரியே ஒரு சிவந்தி மலச்சோரியே சிவயெங்கும் பேரு வச்சு செல்ல பிள்ளையார் உள்ள நகரில் வாழும் நம்ம நாட்டார் உலகம் மோசத்தே வந்துதித்த உத்தமரே இந்த அகிலமெல்லாம் கேதி வச்சு அகிலமெல்லாம் கேதி வச்சு ஐயா சாமி நாடார் புலவர் பாதம் அகிலமெல்லாம் பேரு பெற்று அகிலமெல்லாம் பேரு பெற்று ஐயா ஐயா சாமி புலவர் பாதம் சொல்லுக்கு சொல் அறுத்தம் சொல்லும் ஒரு சோதி கிளி வாய் திறந்து நம்ம வில்லிசையில் பேரு வச்சு விருத்தம் போட்டு அறுத்தம் சொல்லும் இந்த அகிலமெல்லாம் கேதி வச்சு அகிலமெல்லாம் கேதி வச்சு அண்ணாவி குமரன் மாமா புலவர்
என் குருவே ஒருவருக்கொருவர் குருவே என்பார் குருவை குருவை என்பார் அனைவருமே குரு நமக்கு குரு நமக்கு குருவை வணங்கிய சீசரெல்லாம் குன்று மலை மேல் வைத்த விளக்கும் மாவார் குருவை வணங்காத சீசரெல்லாம் சீசரெல்லாம் விளக்கும் மாவார் வணங்காத சீசரெல்லாம் சீசரெல்லாம் இலாய்ப்பட்டதோர் கிடக்கும் பாதா கிடக்குமா கால் வித்தை கச்சவர்க்கு கால் விடிக்கும் சேவகினார் அரை வித்தை கச்சவர்க்கு கப்பங்கட்டி சுமந்திடுவே முக்கால் வித்தை கச்சவர்க்கு நாள் ஒரு சேவகினார் முள்ளு வித்தை கச்சவர்க்கு கச்சவர்க்கு மூத்த பிள்ளை தலைமகள் நான் முள்ள வைத்த கச்சவர்க்கு 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 மூத்த பிள்ளை தலைமகள் தான் தலைமகள் கைகால் நோக சரி என்னை 10 மாதம் திருவயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த அப்பா மாதா பிதா உலகம் அருள் செய்வாய் குருவே பாதோ நாடு நாடு என்று சொன்னால் அந்த நாடு அது எந்த நாடையா நாடு நாடு என்று சொன்னால் அப்பேற்பட்ட நாடு அது எந்த நாடு எந்த நாடு எந்த நாடு அம்மா நீர்வளம் நிலவளம் கொடிவளம் குடிவளம் அம்மா கொடிவளம் குடிவளம் ஆமா குடிவளம் எல்லாம் பொருந்திருக்க கூடிய நாடுமா ஆமா ஆனா பக்கத்துல இருக்கு என்னது பாரு பாரு ஒண்ணே என்ன பாரு பச்சை போடு கடை குடிவளம்னா நமக்கு போதும்ல. ஆமா பக்கத்துல இருக்கு குடிவளம்னா அந்த மணி குடி வர ஆயிட்டு பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஆயிட்டு கை கால நடுக்கம் கொடுக்க அந்த குடி இல்லப்பா சரி. நம்ம குடி மக்கள்லாம் வாழுறாங்கல்ல மக்கள் வசிக்க கூடிய இடம் ஆமா சரி அனைத்தும் பொருந்தி இருக்கக்கூடிய ஊரு ஆமா அன்பு பாசம் அரவணைப்பு அனைத்தும் பொருந்திருக்க கூடிய ஊருன்னு சொன்னா எந்த ஊரு எந்த ஊரு எந்த ஊரு தான் கலி உலகம் எல்லாம் பேரும் புகழையும் பெற்று வரக்கூடிய இந்த கலி உலகத்திலே பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய கரும்பனூர் கரும்பனூர் தான் ஆமா ஆமாவோ அமையா சான்றோர் குலம் சரி சத்திரியர் குலம் சத்திரியர் குலம் அல்லவா நாட்டை ஆள பிறந்த குலம் சரி நம் நாடார் சமுதாயத்திற்கு வாத்தியப்பட்ட நம் நாடார் சொந்தங்களுக்கு பார்த்தியப்பட்ட கரும்பனூர் நகரத்திலே சரி குடிகொண்டு இருக்கிறல்ல வந்துருவா ஆத்தா பொறுத்தா என் தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மாளுடைய ஆலயத்தில் என் தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மா ஆமா இந்த ஊரிலே பேசும் நல்ல தெய்வமாக கேட்டவருக்கு கேட்டவரம் தரக்கூடிய தாயாக குடிகொண்டு இருக்கிறாளே சரி வடக்கு பார்த்த திருமுகமா பேசும் நல்ல தெய்வமா இருக்காத்தா ஆமா எந்த குரன்னு வந்தா சரி சரி என் அம்மாட்ட சொன்னா உடனே தீர்த்து வச்சிருவோம் கையெடுத்து கும்பிட்டு வந்தா ஆமோ அமையா நல்லா பாத்து கஷ்டத்தை எல்லாம் பொக்கிக்கிடுவா பாத்துக்கோ ஆமா யாரு 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 என் தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மா ஆமோ அமையா அம்மாளுடைய ஆலயத்தில் சரி நாமல் பாடக்கூடிய கதையானது நாமளோ பாடக்கூடிய கதையானது சாஸ்தாவுடைய பிறப்பு சரி பாடக்கூடிய கதைகளில் கதை குற்றம் சரி பொருள் குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் சரி மேலதாள குற்றங்கள் மேலதாள குற்றங்கள் இப்படி எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்திட்டாலும் சரி கதைகளின் முன் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி பின் சொன்னாலும் பின் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி முன் சொல்லிட்டாலும் தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செய்தால் சரி எப்படி அன்பாக ஆதரிப்பீர்களோ என் பிள்ளை தப்பே செய்யணும் எப்படி ஒத்த கால நின்னு சாதிப்பீரோ அதே போல் எங்கள் 6 பேரையும் ஆதரிக்கும்படி சரி இரு கரங்குப்பி கேட்டுக்கொள்கிறோம் ஆமாம்மா வந்ததோர் சபையோர்க்கெல்லாம் நாங்கள் 6 பேரும் சரணம் செய்தோ இங்க கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் எங்கள் குழுவின் சார்பில் சரணம் செய்தோ என் குருவே ஐயா கனவிலையும் உனை மாறவே சுவாமி குணபதியே அருமுகனா ஐயா குணபதியே அருமுகனா
கொழுவிருந்தார் ஆண்டவன் தான் சிவபெருமான் அங்கே அழகுடனே கொழுவிருந்தார் அந்த தேவாதி தேவர்களும் அந்த மூவாதி மூவர்களும் அகஸ்தியராம் புலஸ்தியராம் அழகு கலைக்கோட்டு மாமுனியா அழகு கலைக்கோட்டு மாமுனியா அகஸ்தியரம் பொலத்தியரம் புலஸ்தியராம் அழகை கலைக்கோட்டு மாமுனிய அப்பேற்பட்ட ஆதிவெள்ளி என்னும் கைலாச பர்வதத்தில் ஆதிவெள்ளி என்னும் கைலாய பர்வதத்திலே ஆண்டவனாகிய சிவபெருமான் சரி அம்பிகை உமையவள் பார்வதா தேவியானவள் பார்வதா தேவியானவளும் 30 முக்கோடி தேவர்கள் சரி 48,000 கோடி ரிஷிமார்கள் ரிஷிமார்களோடு அகஸ்தியர் புலஸ்தியர் அழகு கலைக்கோட்டு மாமுனிகள் சரி இப்படி ஆதிவெள்ளி கைலாசத்தில் எல்லோரும் கொலுவிருக்க அழகுடனே கொலுவிருக்க அங்கு பூவன பாதாள லோகத்தில் சரி யார் ஆண்டு வருகிறார் யாரம்மா ஆண்டு வருகிறார்கள் ரிஜிமுகாவர்ணனும் தேவி இரத்தக்கண்ணி பெண்கொடியானவள் இரத்தக்கண்ணி பெண்கொடியானவளும் ஆண்டு வருகிறார்கள் அல்லவா கணவனும் மனைவியும் சரி கவலையின்றி ஆண்டு வருகிறார் கவலையின்றி ஆண்டு வருகிறார்கள் ஆமா சரி கீசனும் கிளியும் போல கிருபையோடு ஆண்டு வருகிறார் கிருபையோடு ஆண்டு வருகிறார்கள் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள் ஆமா கணவனும் மனைவியும் ஒற்றுமையுடனே வாழ்ந்து வருகிறார்கள் பூவன பாதாள லோகத்தில ஆமா சரி ரிஜிமுகாவர்ணனுக்கும் இரத்தக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் ஏகபோகமான சொத்து சொகம் எல்லாம் இருக்கு அடேங்கப்பா சொத்து இருக்கு சொகம் இருக்கு ஆமா சரி அந்த சொத்தை எல்லாம் ஆள்வதற்கு ஆமா தாயி ஒரே ஒரு குழந்தை செல்வம் இல்லப்பா ஒரே ஒரு குழந்தை செல்வமானது இல்லை அல்லவா ஆமா சரி பிள்ளை இல்லா கவலை பெருங்கவலையாகவே இருக்கிறது பெருங்கவலையுடனே இருக்கிறார்கள் அம்மா மைந்தன் இல்லா கவலை மனக்கவலையாகவே இருக்கிறது அப்போ ரிஜிமுகாவர்ணனுக்கும் இரத்தக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் சரி பிள்ளை இல்லாமல் ஆண்டவனை நோக்கி தவம் இருக்கிறார்கள் படைத்த பகவானை நோக்கி பாரதவம் செய்து வருகிறார்கள் கணவனும் மனைவியும் ஒரே ஒரு குழந்தைக்காக ஆமா சரி இவர்கள் இப்படி தவம் இருக்கும் நேரத்திலே சரி வண்டு மகாரிஷியின் தவத்தால இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைத்தது பிள்ளை கிடைத்த 5வது நாளிலே சரி நூல் திரைத்து அறையிலே கட்டி பிள்ளை கிடைச்சு 16 நாள் ஆச்சுப்பா சரி என்ன செய்யணும் 16வது நாளில பெயர் கொடுக்கணும் பிள்ளைக்கு 16 வயசுல தான் பேர் கொடுக்கணும் 16 வயசுல 16 நாளுல முன்ன பின்ன பிள்ளை பத்து இருந்தா தெரியும் எப்ப பேர் கொடுக்கணும் எப்ப பேர் கொடுக்கணும்னு சரி முன்னையும் பத்த கிடையாது பின்னையும் பத்த கிடையாது 16வது நாளில பேர் கொடுக்கணும் 16வது நாட்களில் பேர்களை கொடுக்க வேண்டும் பிள்ளைக்கு ஆமா சரி சரி ஆகையால் அந்த பாலனுக்கு எவ்விதமாக பேர் கொடுக்கிறார் எப்படி அம்மா பெயர்களை கொடுக்கிறார் அவன் வல்ல மையாள் பிறந்ததினாள் அவனுக்கு வல்லவன் என்று ஒரு பெயர் என்று ஒரு பெயர் என்று சொல்லி ஆமா என்று சொல்லி வகையுடனே பெயர் கொடுத்தார் ஆமா என்று சொல்லி அதாவது அந்த காலத்தில் அவரவர் குலத்திற்கு தகுந்தவாறு பெயர் கொடுப்பாங்க அந்த காலத்தில் அவர்கள் குலத்திற்கு தகுந்தவாறு பெயர் கொடுத்திருக்கிறார்கள் ஆமா சரி இந்த பாலன் பிறந்த குலமோ அரக்கர் குலம் வல்லமையால் பிறந்ததனால் வல்லவன் என்றும் அரக்கர் குலத்தை சார்ந்தவன் என்பதால் அரக்கன் ஆமா அரக்கர் குலத்தை சார்ந்த பிள்ளையினால அரக்கன் என்று ஒரு பெயர் தாய் இரண்டையும் சேர்த்து வல்லரக்கன் என்றே பெயர் கொடுத்தார் சரி வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்த அந்த பாலகனை எப்படி எல்லாம் வளர்த்து வருகிறார் தெரியுமா எப்படி அம்மா வளர்த்து வருகிறார்கள் அங்கே பாலூட்டி நீராடி பவுசுடனே வளர்ந்து வர நாளு ஒரு வேணியோமா பொழுது ஒரு வர்ணமோமா தாராட்டி ரோராட்டி
அந்த வல்லரக்கர் அச்சுதனை சரி தரையதிலே விட்டோமானால் தண்டை கால்கள் நோகும் என்று, தண்டை கால்கள் நோகும் என்று, பூமியிலே விட்டோமானால் ஒரு பாதம் நோகும் என்று. பிள்ளைய வெயில்ல விட மாட்டாப்பா, மேனி கருத்துருமா. மேனி கருத்துரும்னு சொல்லி வெயிலே விட மாட்டா. ஆமா, நான் அடிக்க பத்தியா வெளியே வெயில். சரி, அங்கெல்லாம் போனா என்னத்துக்கு ஆகும்? உடம்புலாம் கருகருன்னு ஆயிரும் பாத்துக்கோ. ஆமா, அதனாலதான் நம்மள கொட்டாய்களை கொண்டு வச்சிருக்கு. சரி, நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வர்ணமுமாக, பொழுது ஒரு வர்ணமுமாக, தோளதிலே தொட்டில் கட்டி, சரி, தொடையதிலே நடைபெறத்தி, தோளதிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடைபெறத்தி இருக்கிறா. ஆமா, சரி, அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையில ஆமா வல்லரக்கனுக்கு வயது 1. வயது ஒன்னாச்சாமா? ஆமா, சரி. 1வது வயதிலே ஊந்து விளையாடுவான். 1வது வயதிலே ஊந்து விளையாடுகிறான் அல்லவா? 2 வயதாச்சு. சரி, இருந்து விளையாடுவான். அப்பதான் பேரம்பத்தி மாதிரி இருந்து விளையாட ஆரம்பிச்சிருக்கு. உட்கார்ந்து விளையாடுவான். நல்லா இருக்குதா? ஆமா, சரி. 3 வயதாச்சு. முடி இறக்கி காது குத்தி, காது குத்தி கடுக்க நிட்டு, சரி, கைக்கு தங்க காப்பு மிட்டார். ஆமா, கைக்கு தங்க காப்பு மிட்டிருக்கிறாம்மா. ஆமா, சரி. 4 வயதாச்சு. நடந்தோடும் பிராயமாச்சு. 4வது வயதிலே நடந்தோடும் பிராயமாச்சு. வல்லரக்கனுக்கு வயது 5. சரி, 5 வயதாச்சுன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும்பா. 5 வயதுல பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். ஆமா, 5 வயசு ஆனிச்சுன்னு சொன்னா 4 எருவ மாடு 2 பன்னி ஒரு ஆட்டுக்குட்டியை பத்தி விட்டு வயக்காட்டுக்கு மேய்க்க விடணும்னு பார்த்தேன். ஒன்ன மாதிரி என்ன மாதிரி? ஆமா, அதுல ஒரு இல்லலத்தா, ஒரே கிடையாது. ஒவ்வொருத்தர் வம்பளே நிக்க வேண்டாம். ஒரு வாத்தியார் காலையும் குடும்பமே இருந்து குடும்பம். சரி, தேவலாம படிச்சு அதுதான் நல்ல தொழில். என்ன செய்ய உங்க கூட வந்து நிக்க வேண்டியிருக்கு. ஆமா, சரி. அப்போ அந்த வல்லரக்கராச்சுதை படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனாகப்பட்ட ரிஜிமுகாவர்ணன் யாரை அழைக்கிறார் தெரியுமா? யாரை அழைக்கிறார் பாருங்க. ஐயா வாரும் ஐயா வாத்தியாரே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ, என்னுடைய பாலனே படிப்பு சொல்லி கொடுக்க வேணும். சரி என்று சம்மதித்தே ஒரு நாள் பார்த்து தினங்குறித்து, ஒரு நல்ல நாளும் பார்த்தாரையா, அங்கே புரட்டாசி மாசையிலே சரஸ்வதி பூஜை மாசையிலே வல்லரக்கர் ராட்சதனை படிக்க வைக்க வேண்டும் என்று, ஆமா, வல்லரக்கர் ராட்சதனை படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி தகப்பனாகப்பட்ட ரிஜிமுகா வர்ணன் சரி வாத்தியார வள வைக்கிறாரு. ஆமா, வாத்தியார வரவழைச்சு என்னம்மா சொல்லுகின்றா? அப்பா வாத்தியாரே, எங்க அப்பா வாத்தியார, என்னுடைய பாலனுக்கு வல்லரக்கனுக்கு நரக்கனையும் பாலகம் முக்காமுன்னு. ஆமா, சரி, நீங்க தான் படிப்பு சொல்லி கொடுக்கணும். ஆமா, படிப்பு சொல்லி கொடுக்கணும் என்னுடைய பாலகன் வல்லரக்கனுக்கு. ஆமா, சரி, படிப்பு சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாள் பார்த்து தினம் குறித்து ஒரு நல்ல நாளை பார்க்கணும். ஆமா, எதை தொட்டாலும் நல்ல நேரத்துல தொடணுதா. ஆமா, அப்படின்னா தொட்டதும் தொடங்கும் தோட்ட வச்சாலும் காய்க்கும். ஆமா, சும்மா எடுத்தவங்க அவுத்தவனு கொண்டு எந்த தொழிலுமே செய்ய முடியாது, செய்யவே கூடாது. ஆமா, அப்படி இருக்கும் போது வல்லரக்கராச்சுதனுக்கு புரட்டாசி மாசையிலே சரஸ்வதி பூஜை என்று சரி வல்லரக்கனை வாத்தியார் இடத்திலே ஒப்படைத்த பின்பு வாத்தியார் சொல்லி கொடுக்கிறாரு. அப்பா வல்லரக்கா, அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை. ஐயோ கூச்சு பிள்ளைக்கு வாய் கொன்னிடுது. 5 வயசு பாலகன் நம்மள மாதிரி சரவடைக்க தமிழ்ல பேச மாட்டான். ஆனாவ 50 திருப்பும் கூணாவ 20 திருப்பும் தூணாவ துப்பி பேசுவான். ஆமா, ஏன்னா அதான் சின்ன பையனுக்கு அழகு. சின்ன பையனுக்கு சரி. அப்போ ஆத்தியாராகப்பட்டவர் வல்லரக்கர் ராட்சதனுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? என்ன கச்சு கொடுக்கிறா?
ராட்சதன் இப்படி படித்து வரக்கூடிய நாளையில இப்படி 10-16 வயதுக்குள்ள பல கணக்கும் படித்து வருகிறார். பல கலைகளுக்கு கட்சன் இருக்கிறார். ஆமா சரி. வல்லரக்கனுக்கு வயது 21. ஆமா 21 வயது வந்ததுமா வல்லரக்கனுக்கு. ஆமா 21 வயதாக இருக்கும் போது பார்த்தால் ரத்த கண்ணி பெண்கொடியானவள் என்ன செய்கின்றார்? நம்ம மகனுக்கு நாட்டை ஒப்படைக்கணும். சரி, நாட்டை ஒப்படைக்கணும்னு சொன்னா அந்த நாட்டை நம்ம மகன் பேர்ல ஒப்படைக்கணும்னு சொன்னா முதல்ல அவனுக்கு ஒரு குடும்ப பொறுப்பு வேணும். சரி, ஆகையால் அந்த வல்லரக்க ராட்சதனுக்கு திருமணம் முடிக்க வேணும் என்று சொல்லி சரி பக்கத்து ஊரிலே சென்று பவளக்கண்ணி என்ற பெண்ணாளை பெண்கொடியானை நலமுடனே மனம் முடித்து வைத்தார்கள். சரி, வைத்த பின்பு வல்லரக்கனுக்கு பட்டம் சூட்டும் விழா நடைபெற உள்ளது. பட்டம் சூட்டும் விழா. தாயே வேலையே நல்ல உனக்கு வேலையம்மா, வேலையம்மா ஏ வடகுதியா, வடகுதியா விளையாடும் நேரமம்மா, நல்ல உனக்கு வேலையம்மா, ஏ வேலையம்மா விளையாடும் நேரமம்மா. தாயே வீர பள்ள உனக்கு விரிசடையா, வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244.